தேவ அக்னி சபை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கரண்ட்டு எங்கள் ஊரில் அடிக்கடி கட் ஆகிடுதுங்க. கரண்ட்டு கட் ஆகிடுறதுனால அதாவது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஃபேனு கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஃபேனு ஓடுறது இல்லைங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நடக்கிறவங்க எல்லாருமே மரத்து நிழலுக்கு போயிடலாங்க. ஆனால் நான் நடக்க முடியாது, முதுகுத்தண்டோட பாதிப்புங்கிறதுனால நடக்க முடியாதுங்க. வீல் சேரில் வெளியில் போகலான்னாலும் அதுக்கு இல்லை மேடு பள்ளமாக இருக்குதுங்க, வீட்டை விட்டு நான் வெளியில் போக முடியறதில்ல. அதனால் எனக்கு தயவுசெய்து இந்த கரண்ட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அப்போ யூஸ் ஆகுமில்லங்க, யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ் அதாவது இன்வெர்ட்டர், அது கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுத்து உதவி பண்ணுங்கள். நம்ம தேவாக்னி சபை கண்காணி அண்ணன் அவர்களுக்கு, சபை மக்களுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. சபை மக்களுக்கு வணக்கம். தாராபுரம் செல்வராஜ் அவருக்கு வெயில் காலம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் படுத்தே கிடப்பாரு, உட்கார்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த படுத்தே கிடப்பா வெயிலுக்கு என்ன ஆயிரும், வேர்வை பயங்கரமா வரும். கரண்ட் அடிக்கடி அந்த கிராமம்னாலும் அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா யூபிஎஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். போன தடவை கேட்டிருந்தாப்புல. ஏன்னா ஒரு ஹால் தான், ஒரு ஹாலுக்கு எப்படி கேட்டுக்கிறோம், ஒரு ஹாலுக்கு 2 ஃபேனு, அவ்வளோதான். இந்த மாதிரி அவருக்கு செய்யலாம்னு இருக்கோம். சமையல் கட்டு ஒரு ஃபேனு, 3 ஃபேன் ஒன்றா சிம்பிளானதாக இருக்கும். சிம்பிளான ஒரு யூபிஎஸ் வாங்கினாலே போதும்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு ஒன்றும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடியே யாரும் உங்களுக்கு நம்ம தேவாக்னி சபையில் அவருக்குன்னு ஒரு சிறப்பு காணிக்கை எடுப்போம். 500, 1000, 100, 200 ரெடி ஆகிக்கிங்க. ஏன்னா கொடுத்துட்டோம்னா அவர் கையில் ஒரு 1800, 200 இருக்குன்னாரு. மற்றபடிக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. நம்மளும் ரேட்டு விசாரிச்சுக்கிடுவோம். சரி, யூபிஎஸ் ஒரு 3 ஃபேனுக்கு எவ்வளோ ஆகும், கரண்ட் ரெகுலராக இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்டுக்கிடுவோம். பார்த்துட்டு செஞ்சுக்கிடுவோம். அவங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்களுக்கு தேவையில்லை. அவருக்கு சொல்லிட்டாரு, நானும் கேட்டேன். அதனால அந்த படுத்த படுக்கையாக இருக்கும்போது என்ன இருந்தாங்கன்னா கரண்ட் இல்லாத நேரம் முதுகுல புண்ணாயிரும், தூங்க முடியாது நைட்டு. அவரு உடம்பு கொஞ்சம் வெயிட்டான உடம்பு, தாங்காது. அதனால நம்ம தேவாக்னி சபை மக்கள் அவரை விசாரிக்க ஒரு தீவிரமான முயற்சி எடுத்துக்கிறோம். வணக்கம்.